சாவ போறேன். அண்ணா என்ன அடிச்சு உன் வாயில போட்டுக்கு பாத்தியாடா பாவி. நான் அடிச்சேன், கைய தம்ம வாங்கினேன். அண்ணா நீ அடிச்சிட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப பயப்படாத சாந்தி. நீர் அடிக்க போனேன். யார் அவர்? அண்ணா நீராடிக்கு சென்றேன், கால் தவறி நீராடில் வீழ்ந்து விட்டேன். அப்போது என் உயிரை அவர் தானே வந்து காப்பாத்தினாரு. அப்படியா? ஐயா, என் தங்கச்சி உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. வாமா போலாம். போலாம். என்னடா பீசகையிலே கூப்பிடுறாரு? ஒரு தங்கச்சியோட உயிரை காப்பாத்திருக்கிறேன், எப்படி காப்பாத்தணும்னு நீ கேட்கணும். அதுக்கு பதில நான் இங்க சொல்லணும். நாளைக்கு இந்த மாதிரி சம்பவம் நம்ம ஊர்ல நடந்து போச்சு, நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த ஊருக்கு நான் சொல்லிட்டு வாயா. எப்படி காப்பாத்தன்னு சொல்லி அவங்க அதை கேட்டு அவங்களுக்கு உதப்பட்டு சொல்றியா? உயிரை காப்பாத்தணும் உதவி கொடுப்பாங்க. சரிப்பா, எப்படிப்பா காப்பாத்த? அது ஏன்பா கேக்குறேன்? அது கேட்க கூடாதா? போய் வரமாட்ட போடா. உன் தங்கச்சி நீரோட விழுந்து போச்சு, நீரோடைய கலங்கி போச்சு. தண்ணி கொஞ்சமா இருந்திருக்கும். தண்ணி கொஞ்சமா இல்லப்பா, உன் தங்கச்சி நிறைய இருக்குது. ஒரே தங்கச்சி நான் ஒரு ஆர்வம் கோளாறு ஒடியாந்து நீரோட துபகடினு குச்சேன். தூக்குறேன் நம்மளால அசை கூட பார்க்க முடியல. அப்படி யோசனை பண்ண தண்ணிக்குள்ளவே கரமரம் வந்து பேசும்போது குறுக்கு பேசுறா. இவருக்கு டைலாக் மறந்து போச்சுன்னா உள்ள இட்டு போய் நம்ம 2 பேரும் கும்பரி கடப்பானா இருந்தாலு பேசினா பேச கட்டியாங்கன்னா புட்டு விடு. அப்படி யோசனை பண்ண பல்லு கட்சி சாப்பிட்டு ஏங்க தோல் கொடுத்து துமுத்துக்க முடியல, பல்லுல கடிச்சு வித்துருவன்ட்டேன் பேசும்போது. எப்படிங்க இந்த மாதிரி விஷயத்த பொய்து எழுதி கடவுள் சொல்லுங்க. ஜேசிபி வேணும்னு பார்த்ததில்ல, வேணும்னா நாம் தான் இருக்கோம். ஜேசிபி அவன் அதை கூட விட்டு வைக்க மாட்டான். அது தெரியாத நீ நின்னு கிடக்குற வந்து லாக் பண்ணும். 2 தூக்கு மாட்டிக்கான்றதா மரத்துல அது மாதிரி ஒரு தோல் கொடுத்துருக்கும் போது கிரிப் கடையில உருகி வந்து பல்லு கட்சி பிறகு என்னமா நடக்குது? அண்ணா என் உயிரையே காப்பாத்திட்டார்ல, அதற்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சேன். என் இதயத்தை எடுத்து அங்க பரிசா கொடுத்துட்டேன். கை விடுறா விடுனா அவன் கொடுத்த பணத்து கையாத அமிக்கிட்டு புட்டுமே. சரி போச்சா? இது தொட்டுட்டேல்ல, 3 லட்சம் ரூபாய் கோயந்தா போய் வா. சாந்தி, இப்ப நான் என்ன செய்யணும்ன்ற? அண்ணா எங்க இருவருக்கும் நீ தானே திருமணம் செஞ்சு வைக்கணும். ஏமா யாராவது கிளியை வளர்த்து பூனை கையில கொடுப்பாங்க? கிளியை வளர்த்து அப்படியே வச்சிருக்காங்க, பூனை கிட்ட கூட பிரிச்சு போய் நீ பிரிச்சு பேர் பாக்குறதுனால தான் இந்த லட்சத்துல இருக்கிற நல்லா தான் நிக்கிறேன். சாந்தி உன் கலர்னா அவன் கலர்னா எப்படிமா செட் ஆகும்? டேய் இப்ப நான் குடம் பண்ண போறேனா இல்ல கலர் வந்து அங்க குடம் பண்ண போதா? எஸ் ஆர் நோ. பெண்ணை தருவேன் தர மாட்டேன், தர முடியாது அப்படி சொல்லிட்டு போயடா. என் கேரக்டரை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்றது. ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியாச்சு. ஐயோ இது ரிஜெக்டே. கபாலி வாயா. டேய் நீ புத்திசாலியா இருந்தா நாய் நக்கன சட்டி நாய் தலை கவுறா பாவி. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் அழகா தெளிவா சொல்லிட்டீங்களே. நாய் நக்கன இந்த சட்டிய இந்த நாய் தலையிலேயே கவுக்கு சொல்லிட்டீங்களே யார் ராசா? அப்ப நான் நாயா? அதுலயும் நீ வெறி புடிச்ச நாய்டா. சரிப்பா கரம் பாப்பா. வெரி கோடி சார். தலையேத்து போ. ஏய் யார் அவன்? அது நாய் தானே? யார் அவன்? மலர்வன சென்றனா ஆடி பாடி சந்தோஷமா சொல்ல பாம்பு கட்சி சொன்னா. ஆடி பாடி சந்தோஷமா சொல்லா. பலாசா பலாசா சீசன் முடிஞ்சிச்சு. அது என்ன ஆடி பாடி சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்ல. ஆடி பாடி சந்தோஷமா சொல்லா. பலாசா என்ன பாம்பு கச்சிச்சுனா நேரத்துல சக்கரை தான் என்ன காப்பாத்தினாரு. அது எப்படி ஊருக்கு ஐயோ என் தங்கச்சி பாம்பு கச்சிச்சாப்பா. பாய் இப்பதான் ஜனகராஜ் வந்துக்கிறாரு. அது எப்படி ஊருக்கு ஒரு பாம்பு ஒரு கஷ்டப்புது? ரொம்ப நல்லவரா. உன்னை கடிக்கல என்ன கடிச்சிச்சு. நேரத்துல என் சக்கரை தான் என்ன காப்பாத்தினாரு. சக்கரையா? அவர் பேர் சங்கர். ஸ்வீட்டா சக்கரை சக்கரை சொல்லுவேன். ஓ அவன் பேரு சங்கர். ஸ்வீட்டா சக்கரை 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 நக்கரை இல்ல சக்கரை. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல பரிசு கொடுக்க ஒண்ணுமே இல்ல, பூ மட்டும் தான் இருந்துச்சு. அது குத்த போச்சு பாருல, அதனால நீ ஒரு பரிசு இப்ப நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நீ தான் செஞ்சிட்டியே. நான் என்ன செய்யணும்? அண்ணா நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நல்லா கேட்டுக்கோ. எங்க இருவரையும் நீ தான் கூட்டி கொடுக்கணும். ஐயோ 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 அட பாய், இந்த கனெக்ஷன் எப்படா குத்த? உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சுக்க அந்த கப்பல். இவனா கூட சேராதரான்னா அவன மாதிரியே நீயும் புழுவ ஆரம்பிச்சுட்டு கிரியாடா. அட பாவி, என்ன வெம்பாக்கத்துல 1.5 மணி நேரமா உட்கார வச்ச கம்மி ஆயிடுறாங்க. நீ பேசு, நீ நான் ஓட்ட வாய் வச்சுன்னு பேசிக்கார போற பேசு. நான் என்ன கேக்குறேன்? நீ பேசத்தே நான் என்ன பேச வரேன்னு மறந்து போகுது. அது மொத்தம் இதுக்கு டைலாக் பார்த்து போட்டுச்சு பாருங்க. இங்க வாங்க. உண்மையிலே இந்த கம்பெனி வச்சு 11 வருஷம் ஆகுது. உன்னை யாரும் கேட்கல. இத புதுசா வந்துருக்கு. எத்தனையோ வாய்ப்பு, எத்தனையோ டேட் கேட்டாங்க, கிடைக்காம போச்சு.
இந்த முறை புதுசா அவனுக்கு சொல்லிட்டு தான் போனேன். போட்டி வாரிங்க. நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஆமா ஆமா. நாங்க எங்க பரம்பரை தொழிலாம் கிடையாது. இந்த மாதிரி உட்கார்ந்து நாடகம் பார்த்து நம்மளும் நடிக்கலாம்னு ஒரு ஆசையில ஒரு ஆர்வத்துல வந்து மாட்டேங்கிறேன். ஆர்வத்துல வந்துதான் எங்களை அண்ணாட ஆய வைக்கிறேன். ரொம்ப ஜாலியா இருந்தேன் நான். என்னைக்கு இந்த கம்பெனி வச்சுன்னா ஒரு நாளைக்கு 1000 கஷ்டம் அனுபவிச்சுக்கிறேன். ஒன்னும் இந்த வேலையை தாண்டி செய்யாது. கூடிய சீக்கிரத்துல செஞ்சா கம்பெனி கலியாது செய்யல. அன்னைக்கே காத்து பண்ண தெரியுமா? அவன் கனெக்ஷன் கொடுக்குறான். ஏமா எப்படி ஒண்ணு மாதிரியா உன் தங்கச்சி அழியுது? எப்படி அழியுது அதேதான் அதுவும். நீ அழியல எங்க அண்ணனை பார்த்தேன். இப்ப சொல்றேன், இது வரைக்கும் ஒரு கண்ட்ரோலா இருந்தேன். இனிமே அப்படி கிடையாது. என் வேலை ஆனா மட்டும் போதும். யாருன்னா எங்கன்னா புடிச்சுமாங்க அந்த பெட்டிக்காரனை புடிச்சுக்கிட்டு பாவி அவரு அப்பா மாதிரிடா ஓவரா பண்ணிக்கிறாரு. அவரு புடிச்சுக்கோ எங்கன்னா புடிச்சுமாங்க. கம்பெனிக்கு ஒழுங்கா வந்தா போதும். இனிமே எதையும் கேட்கற ஐடியா கிடையாது. ஏன்னா வர கண்ணு பொங்கல் மாட்டு பொங்கல் அடுத்த வருஷம் எல்லாம் நிறைய சித்திரை மாசம் எல்லாம் புக் ஆயிடுச்சு. உங்களெல்லாம் மிஸ் பண்றேன் நான் விரும்பல. தயவு செஞ்சு எங்கன்னா புடிச்சுமாங்க. இங்க பேசினே இருந்தீங்கன்னா தலைமையில் துணி போட்டு அப்படி போயிடுவேன். கேட்கற மாதிரி இல்லை. கோணி ஊசியா அப்படி தொழில் மிஷின் போட்டு தைச்சு விட்டுறணும். இப்பவே போல ஐயா என்ன சொன்னீங்க? யாருன்னா எங்கன்னா புடிச்சிருந்தோம். நீங்க ஆளுக்கு ஒண்ணு புடிச்சீங்க. ஐயா நான் இடம் பிடிக்குது. ஐயா இடம் பிடிக்குது. இப்பவே போறேன். திருமணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யணுவாங்க. அப்பா அம்மா என்னப்பா அப்பா திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அந்த சந்தோஷமான செய்தி சொல்லதான் வந்திருக்கிறேன். திருமணத்துக்கு சம்மதம். எங்க பாப்பீங்க? யாருக்கு? அந்த சிரமத்தை உங்களுக்கு வைக்கலப்பா. அந்த சிறுவத்தை உங்களுக்கு வைக்கல. பெண்ணை நான் பாத்துட்டுப்பா. எந்த நாட்டு இளவரசியா? எந்த நாட்டு இளவரசியும் கிடையாது. அப்பா எந்த நாட்டு இளவரசியும் கிடையாது. நம் நாட்டில் ஒரு சாதாரண ஒரு விறகு வெட்டியினுடைய தங்கை. அவள் பெயரோ சாந்தி. அவளும் நான் உயிருக்குயிரா காதலிக்கிறோம். அவளையே நான் திருமணமும் செஞ்சுக்க போறேன்பா. மகனே உனக்காக பல நாட்டில் அரசியல் காத்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஏழை பெண்ணை வளர்க்க போகிறாய். இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். முடியாதா? மணந்தால் அவளைத்தான் மணக்க வேண்டும் என்று என் மனதுக்குள் ஒரு மனக்கோட்டை. அது மட்டும் கிடையாது. அவளையே நான் திருமணம் செய்து கொள்ள அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கேன். அவளையிலே நான் இதே இடத்துல என் உயிரை கூட விட்டுருப்பா. என்ன 3 லட்சம் ரூபாய் கோய் அரே பை நீ எதுக்கு சாவணும்ன்ற வயசான உங்க அப்பா சாவட்டும் உங்க அம்மா தாலி அமரா வேண்டாம் மகனே. அந்த முடிவுக்கு மட்டும் வந்து விடாதே. அந்த ஏழை பெண்ணை தான் திருமணம் செய்வேன் பிடிவாதமாக இருக்கிறாய். இதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை. திருமணத்திற்கு பிறகு அந்த ஏழை பெண்ணால் உனக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டால் எக்காரணத்தை கொண்டு நீ வந்து எங்களிடம் முறையிடக்கூடாது. இதற்கு நீ சம்மதித்தால் திருமணத்திற்கு நாங்களும் சம்மதிக்கிறோம். நான் மணக்கி இருப்பது ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவளை அப்படித்தானே? அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த ஒரு இடையூறுகள் இருந்துட்டாலும் உங்கள் இருவரிடத்தில் முறையிடக்கூடாது. இவ்வளவுதானே அப்பா அம்மா? அந்த ஏழை பெண் சாந்தியை நான் திருமணம் செய்து கொள்வதனால் திருமணத்துக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த ஒரு இடையூறுகள் இருந்துட்டாலும் நிச்சயமா சொல்றேன், உங்கள் இருவரிடத்தில் முறையிடவே மாட்டேன். திருமணத்துக்குண்டான ஏற்பாடுகளை விரைவிலே செய்யுங்கள். இப்பயே போறேன் பத்திரிக்கை அடிக்கிறேன். 500 போடுறா போடு. போட்டோம் கல்யாணத்துல சாப்பாடு போடலாம். சாப்பாடா? ஓ சாப்பாடு போடலாம். சாப்பாடா இது பண்ணவா? சிக்கன் ரைஸா? டேய் டேய் மட்டன் டேய் மட்டடா டேய் பைத்தியங்களா நான் தான் 2 பேரும் சொல்ல வரீங்க. நானும் பையன் பண்ணடா பையன். போடா போய் ஆளு போடா போய் ஹாலா எங்க ஆயா ஹாலா 2 போடணும். 2 போடணுமா? டேய் அது மட்டும் தான். ஆடு கொடு கோத்தடி எங்கடாக்கு இது கோத்துரு. டேய் ஆடு ஒண்ணுடா. டேய் அவன் ஆளா சித்தி பையன் 2 சித்தி பையன். அவன் சித்தி பையனா? சித்தி பையனாவா? டேய் புண்ணாச்சிடியா அவன் சித்தி பையனா? டேய்
திருட்டு பையனா நீங்க 2 பேருமே சித்தி பசங்க தானே எவ்வளவு நம்பினா இவன் நம்பேதாமா இத்தி பையன் வழியா ஆமாடா சுத்தி போடுவா நம்ம ஜமீன்தாரு கல்யாணத்துல சாராயம் வாங்கி கொடுக்க மாட்டாரு. இந்த ஊர்ல எங்க பிளாக்ல இருக்குது பாரு, அங்க போன கால மன்னர் வாங்கி தர மாட்டான். பிளாக்ல எங்க ஆள் கொண்டு வாங்கி வச்சுக்கணும். வாடாங்க, நான் காலையில 5 மணிக்கு போய் தாலி வாங்கி இருந்தா புது தாலி கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம். எங்க பிளாக்ல இருக்கிறது கடுப்பிடிக்கலாமா போலாம். சபாஸ். ஒரு வழியாக என்னுடைய தாய் தந்தை இடத்தில் காதலை பற்றி சொல்லி விரைவிலே திருமணத்துக்குண்டான ஏற்பாடுகளை செய்ய சொல்லிட்டேன். இந்த சந்தோஷமான செய்தியை என்னுடைய காதலி சாந்தி இடத்தில் சொல்ல வேண்டுமே. சாந்தி, நீயும் நானும் திருமணம் செய்து கொண்டு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? சாந்தி, ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும், கண்ணே நான் காணும் ஆகாயம் நீயாகணும். மங்கள் ஒன்றாக நாம் சேரணும், கண்ணே நான் காணும் ஆகாயம் நீயாகணும். என்றும் ஓயாது ஓயாது உன் ஞாபகம், நாளை உன் பார்வைதானே என் சூரியோதயம். அன்பே நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, அன்பே நீ இல்லையே இங்கு நான் இல்லையே, நெஞ்சம் உன்னாலயம் நீ என் உயிர் ஓவியம். சொந்தமேவா சொந்தமேவா இவனே நீ வாவா. பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே, நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம், நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம். கண்மணி கண்மணியே கண்ணே உன் கண்ணில் என் கோவில் தெரிகின்றது. இன்று என் பாதை உன்னாலே பூ பூத்தது, கண்ணே உன் கண்ணில் என் கோவில் தெரிகின்றது. பொழுது நமக்காக நமக்காக விடுகின்றது, உனது பெயர் கூட சங்கீதமாகின்றது. ஓடும் கங்கை நதி இல்லை என்றாகலாம், ஓடும் கங்கை நதி இல்லை என்றாகலாம். வானம் நூறாகலாம், யாவும் பொய்யாகலாம். உன்னையே தினம் எண்ணிடும் நம் காதலே என்றும் வாழ்க. பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே, நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம், நாளை நம்பானிலே நாளும் புது ஊர்வலம். கண்மணி கண்மணி ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வந்து செய்தி சொன்ன மன்னவரா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவரா, சொந்தம் சொல்லி நந்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வந்து சொன்ன மன்னவருதான், எனக்கு தேதி சொன்ன மன்னவருதான், சொன்ன சொல்லி நந்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். திருமண எண்ணத்தில் சந்தோஷமாக ஆடி பாடி செல்கின்றாயா? வருகிறேன், உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன். எப்படி திருமணம் நடக்க பார்க்கிறேன்.
ஆ